ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நாள்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது முன்னாடியே டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன டிசம்பர் மாதம் வந்துடுச்சு, இன்னும் ஆனுவல் பிளானர் அடுத்த ஆண்டுக்கான தேர்வு அட்டவணையை பார்த்தீங்கன்னா வெளியிடாமல் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடக்குமா, அது எந்த மாதம் நடக்கும், அப்படி நடக்கிறதா இருந்தால் அந்த தேர்வினுடைய நோட்டிஃபிகேஷன் அறிவிப்புன்றது எந்த மாதன்றது நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா சந்தேகமாக வருது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இந்த குரூப் 2 மெயின்ஸ் அதற்கான ரிசல்ட்டே பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் வெளியிடறதா அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அதாவது டிஎன்பிஎஸ்சி தரப்பில் இருந்து ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் 2024க்கான ஆனுவல் பிளானர் பார்த்தீங்கன்னா அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இதில் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லும்போது இதில் பரவலாக பார்க்கக்கூடிய ஒரு தேர்வுன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த குரூப் 4 தேர்வை நம்ம சொல்லலாம். ஸோ இந்த குரூப் 4 தேர்வை நம்ம ஏன் பரவலாக பேசுகிறோம் அப்படின்னா, குரூப் 4 தான் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பணிகள் கொண்ட ஒரு தேர்வாக டிஎன்பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா நடத்துது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரூப் 1, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் 2 அண்ட் குரூப் 2A. ஓகே. ஸோ ஒரு டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா இந்த தேர்வை நம்பி தான் பார்த்தீங்கன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதனா நீங்கள் யூபிஎஸ்சி படிச்சுட்டு ஸோ நான் சைமல்டேனியஸில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய ஆஸ்பிரண்ட்டுக்கும் சரி, எல்லாருக்குமே பார்த்தோன்னா இந்த ஒரு மனநிலை தான் இருக்கும். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த ஆனுவல் பிளானரில் என்னென்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றும் பார்க்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய சப்ஸ்கிரைபராக அல்லது வியூவராக இருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் தெரியக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸ் மற்றும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போயிட்டு அந்த ஆனுவல் பிளானரை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆனுவல் பிளானர் ப்ரோக்ராம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2024. ஸோ இதில் நம்ம முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இதில் பார்க்கலாம். ஓகே, அதில் ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4, ஓகேவா, தொகுதி 4 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு தான் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சின் ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வரீங்கனாலே அதிகப்படியான நபர்கள் எழுத ஆர்வம் கொண்டு இருக்காங்க. இன்னும் அதிகப்படியான மாணவர்கள் பார்த்தோன்னா எழுதுறதுக்கும் வந்துன்னு தான் இருக்கிறாங்க. காரணம் என்னென்னா இதில் வழங்கக்கூடிய பணிகளின் எண்ணிக்கை தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்வை அதிகப்படியான மாணவர்கள் எழுதுவதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா there is no main exam, there is no interview for this exam, only one exam. You can get the job after clearing the cutoff of this group 4. ஓகே, ஸோ அதுதான் இந்த தேர்வினுடைய ஒரு அட்வான்டேஜ்னு நம்ம சொல்லலாம். இந்த தேர்வை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, ஓரளவு கட் ஆஃப் ஆகிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கவர்மெண்ட்டில் போயிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், தேர்வில் முதல் நேம் ஆஃப் த போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 தான் வச்சுருக்காங்க. இதில் டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நாங்கள் என்றைக்கு நாங்கள் நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவோமோ அன்னைக்கு நாங்கள் எத்தனை வகையான பணிகளுக்கு சேர்ந்து இந்த நோட்டிஃபிகேஷன் நாங்கள் வெளியிட போகிறோம் அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது தான் ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது இப்போ நம்ம இருக்கிறது ஜனவரி 20, 2023, ஜனவரி 2024 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபஸ்ட் வீக்கோ அல்லது செகண்ட் வீக்கோ நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபோக்கஸ், அதாவது நீங்கள் ஸ்டடீஸ் பிளான் போட்டிருப்பீங்க, ஏதாவது கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் படிக்கிற மாணவராக இருக்கலாம், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, கஷ்டப்படக்கூடிய மாணவராக இருந்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ரிச்சாக இருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள், எந்த மாணவராக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே வரீங்கன்னா யூ ஆர் தி பிகினர். ஓகே, ஸோ அதை நினச்சிட்டு வாங்க. ஓகே, இதுக்கு அடுத்த படி, ஓகேவா, அதாவது பாருங்கள் ஜூன் 2024 டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் கிட்டத்தட்ட ஒரு 7 இல்லைனா 6 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ தட் இஸ் இனஃப் டைம் டு ஸ்டடி ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்படி தான் நான் சொல்லுவேன். 6 மாதன்றதே அதிகம்தான். ஓகே, அதுக்குள்ளேயே நம்ம படித்து முடிச்சிடலாம். ஓகே, அடுத்தது நம்ம இதில் பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஃபாரஸ்ட் கார்டு அண்ட் ஃபாரஸ்ட் வாட்ச் இருக்குது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஓகே, வனக்காவலர் மற்றும்
அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா வனத்துறை சார்ந்த சில பணிகள். இதை வந்து பார்த்தோன்னா வனத்துறை தான் வந்து பார்த்தோன்னா தனியாகவே நடத்தின்னு இருந்தாங்க. இப்போது இனிமேல் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர்னு சொல்லக்கூடிய இந்த எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தோன்னா அண்டர் டிஎன்பிஎஸ்சி அதனுடைய அம்ப்ரல்லாக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த தேர்வையும் வந்து பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி தான் நடத்த போகுது. கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்தோன்னா 12th அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு வந்து பார்த்தோன்னா 10th குவாலிஃபிகேஷனில் இருக்கும். 1264 வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேகன்சி கூடலாம் குறையலாம். ஸோ பிகாஸ் திஸ் இஸ் அ டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் அந்த டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் இஸ் மார்ச் மாதம் வெளியே வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜூன் 2024 அப்படின்றது எக்ஸாமினேஷன் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஜூன் தான் சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். அடுத்தது இதில் நம்ம பார்க்க வேண்டிய அடுத்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் 5ஆவதாக இருக்கக்கூடிய கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1. ஸோ இந்த குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா 65 போஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. 65 கூடலாம் குறையலாம். அகெயின் திஸ் இஸ் அ டென்டேட்டிவ் போஸ்ட். ஓகேவா, டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுனால இது ஒரு ஏறக்குறைய சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட்டு தான். மார்ச் மாதம் 2024 அன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஜூலை மாதம் தான் எக்ஸாம்ஸ். ஓகே, தட் இஸ் அ நம்பர் ஆஃப் மந்த்ஸ் டு ஸ்டடி ஃபார் தட். ஓகே, நிறைய விதமான டைம் இருக்குங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் குரூப் 4 படிக்கிறீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாலிட்டி கவர் பண்ணிடுறீங்க, சயின்ஸ் கவர் பண்ணிடுறீங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்வாயர்மெண்ட்டு, எக்கானாமிக்ஸு, ஓகே, ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விதமான பகுதிகளை நீங்கள் அங்கேயே கவர் பண்ணிடுறீங்க. கொஞ்சம் குரூப் 1ல் இந்த மெயின்ஸு கொஞ்சம் சேர்ந்து சில பகுதிகளை படிப்பீங்க, கரண்ட் அஃபேர்ஸு. ஓகேவா, ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இதில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். இதுவுமே வந்து பார்த்தோன்னா இது நம்ம புதுசாக பார்க்கக்கூடிய எக்ஸாம்ஸ் தான். இதுவுமே வனத்துறையினால் நடத்தப்படக்கூடிய ஒரு தேர்வு. பட் இனி நடத்தக்கூடிய எல்லா வனத்துறை தேர்வுக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கில் தான் இயங்க போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது கம்பைன்டு சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட் அண்ட் நான் இன்டர்வியூ போஸ்ட் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீசஸ். இதில் 1294 வேகன்சி சொல்லியிருக்கிறாங்க. மே மாதம் தான் வந்து பார்த்தோன்னா இதனுடைய நோட்டிஃபிகேஷன் டென்டேட்டிவ் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்தோன்னா எண்ணிக்கை கூடலாம் குறையலாம். தட்ஸ் அ டென்டேட்டிவ் நம்பர் ஆஃப் போஸ்ட். இதனுடைய டென்டேட்டிவ் மந்த் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதம் 2024ன்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்டேட்ஸை அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுடைய அப்டேட்ஸை நம்ம எப்போ கொடுக்க போகிறோம் அப்படின்றதில் பி ரெடி. ஓகே, ஸோ வாட் எவர் மந்த் the notification will be and the success will be is our mind. Okay, is ours. Okay, நோட்டிஃபிகேஷன் எப்போனா வரலாம். பட் சாதனைன்றது நம்ம படைக்க வேணும். நம்ம கையில் என்ன வேணால் ஓகேவா டிஃபிகல்ட்டி வரும். பட் அதை தாண்டி சாதிக்க வேண்டியவங்க நம்ம தான். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பி ரெடி அண்ட் ஃபேஸ் த ஸ்ட்ரகிள் தட் யூ ஆர் கோயிங் டு ஃபேஸ் for while preparing this examinations. ஓகே, அதான் என்ன ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, ஒரு நல்ல ஒரு சிலை வேணும்னா அந்த சிலைகள் வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து பார்த்தோன்னா அது அதிகப்படியான அடிகளை வாங்கும். அதாவது அதை வந்து செதுக்குவாங்க. லாஸ்ட்டில் தான் வந்து பார்த்தோன்னா அது ஒரு சிலையாக வரும். ஸோ அதே போல் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், டிஎன்பிஎஸ்சி சார்ந்த எந்த எக்ஸாம்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண இருந்தாலும் முதல்ல நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் டிஃபிகல்ட்டி. உங்கள்கிட்ட பணம் இருக்காது, உங்களுக்கான டைமிங் கிடைக்காது. உங்களுக்கான டைமிங் கிடைச்சாலும் அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அமையாது. இந்த மாதிரி பல்வேறுபட்ட சூழ்நிலைகள் அமையும். ஸோ அது எல்லாமே தாண்டி நம்ம சாதிக்க வேண்டும். ஸோ வாழ்த்துக்கள் நண்பர்களே. அண்ட் ஸோ பி ரெடி and all the best friends, and be ready to clear all the examinations that are going to write. So all the best. Thank you.